இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் கைகால் அடிபட்டு படுத்திருக்கிறாரு. எவ்வளவு புண்ணியம் பண்றேன், என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா அப்படியா தோணும் உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தோணணும்? இத்தனை புண்ணியம் பண்ணதுனால நல்ல வேலை கையோட போச்சு காலோட போச்சு அப்படித்தான் நினைக்கணும். எவன் ஞானி? ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் பாசிட்டிவா பார்க்க தெரிஞ்சவன், பாசிட்டிவா பேச தெரிஞ்சவனுக்கு பேரு ஞானி. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, அது என்ன பாதிக்க கூடாது. அப்ப பாதிக்க கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? நான் பாசிட்டிவா தான் நினைச்சாகணும். பிரச்சனைகளும் உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் உங்க கையில தான் இருக்கு. எப்ப சொல்யூஷன் வரும்? மனம் அமைதி பெற்றால் சொல்யூஷன் கிடைக்கும். எப்ப தடம் மாறுதோ படபடப்பாகுதோ பிரச்சனை. இறைவன் பிரச்சனையை கொடுக்கறத நிறுத்த போறது இல்ல, உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நடக்குது. போன ஜென்மத்துக்கு அதான் நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்மத்துக்கு அதான் நடந்தது. டைவர்ட் ஆகி வேற வேற ரூட்ல போயிட்டீங்க, அதனால மிஷனை கம்ப்ளீட் பண்ணல. இப்ப இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த ஜென்மத்திலேயாவது நீங்க மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு பாக்குறாரு. பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. எப்படி வசதி? லைஃப் பூரா இந்த தொல்லை.